இந்த பாறையை பாருங்கள். ஒரு பெரிய பாறையை வந்து சின்ன கல் தாங்கி நிற்குது. ஒருவேளை இந்த கல் இல்லாமல் இருந்தால் இந்த பாறை கீழே தான் உருண்டு போகும். கீழே உருண்டு போனால் ஒரு கிராமம் இருக்குது. என்ன ஆபத்து ஏற்படும் தெரியல. எல்லாம் வந்து ஒரு இயற்கையின் சக்தின்னு தான் இதை சொல்லணும். கல் எவ்வளோ அழகாக கீழே நின்று இருக்கு பாருங்க. ஐயோ, குகை இந்த மாதிரி இருக்குது. அப்பாடா, எங்க இந்த குகையை பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. ஐயோ, உள்ளே வந்துட்டு அந்த குகைக்குள்ள. ஓஹோ, இந்த பெரிய பாறைங்க. இந்த பாறையை உடச்சி இது மாதிரி குகை மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா மழைக்கெல்லாம் தாங்கலாம். இடி, காற்று, மழை, புயல் எது வந்தாலும் ஒன்றும் ஆகாது. அவ்வளோ அருமையாக இருக்குது மேலே இந்த குகை. ஓகே, நம்ம வந்து அடுத்து மேலே இன்னொரு ஸ்டெப்பு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோவில் இருக்குது. அந்த கோவில் குளம் இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மீனெல்லாம் இருக்குது. சின்ன குளம், இதுக்குள்ளே வந்து மீன் இருக்குது. அதையும் பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு தெரியல நினைக்கிற மீன். மேலே அங்கே ஒரு குகை இருக்குதுங்க. இது பாருங்கள், மேலே அந்த பாறையை பாருங்கள், அங்கே ஒரு குகை இருக்குது. இது வந்து மேலே கீழே இது இன்னொரு லேயர் மாதிரி. இது பாருங்கள், இது வந்து பெரிய பாறை. இந்த பாறையில் இங்கே ஒரு குகை இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே இன்னொரு லேயர், இங்கே ஒரு குகை மாதிரி இருக்கும். இது பாருங்கள், இது கீழே இந்த குகை பாருங்கள். நான் இப்போ வந்து இந்த குகைக்குள்ளே தான் இருக்கேன். ஆமாம், எப்படி இருக்குது பாருங்கள், பயங்கரமாக இருக்கும் இந்த குகை.